லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சானோஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அதே போல இன்றைக்கு தொகுதி மறுவரை சம்பந்தமாக அந்த கூட்டத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொழுது எம்பிக்கள் என்பது ஒரு எண்ணிக்கை சம்பந்தப்பட்டதல்ல, ஒரு அதிகாரம் சம்பந்தப்பட்டது. இப்படி தொகுதி மறுவரை செய்தால் சொந்த நாட்டிலேயே நம்ம அதிகாரம் மற்றவர்களாக ஆகக்கூடிய நிலை ஏற்படும்னு பேசியிருக்கிறாரு. இந்த கூட்டத்தையும் முதல்வர் அவர்களுடைய பேச்சுகளையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள். இந்திய அரசியலில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கிற நாள். எப்போதும் போல தமிழ்நாடு முன்னெச்சரிக்கையோடு செயல்படும், மாநில உரிமையை காப்பதற்காக முன்கை எடுக்கும் என்பதை மீண்டும் நிரூபித்த நாள். அனைத்து தென்னிந்திய மாநிலங்களும் இதற்கு சிறப்பித்து இன்றைக்கு நம்முடைய குரலுக்கு வலு சேர்த்திருப்பது பாஜக எதிர்பாராத ஒன்று, மோடி எதிர்பாராத ஒன்று, அமித்ஷா அதிர்ச்சி அடைந்திருக்கிற ஒன்று. அதனாலதான் இன்னைக்கு பாஜக ரோட்ல இறங்கி இங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிற ஒரு நாள். முதலமைச்சர் ஏற்கனவே இது போல இந்திய அளவில் பல்வேறு மூவ்மெண்ட்டுகளை முன்னெடுத்தார். சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒரு பெடரேஷனை உருவாக்குனாங்க. அதுபோல நீட்டு விலக்கு தொடர்பாக எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம்லாம் எழுதினார். ஆனா அதற்கெல்லாம் பெரிய வரவேற்பு இல்ல. அந்தந்த மூவ்மெண்ட் அடுத்தடுத்து கட்டங்களுக்கு நகராம அப்படியே போயிடுச்சு. ஆனால் இந்த மூவ்மெண்ட் முதலமைச்சர் கடிதம் எழுதிய உடனேயே பற்றி பரவி முதலமைச்சர்கள்லாம் சென்னையை நோக்கி இன்னைக்கு இறங்கினது மட்டுமல்ல, தென் மாநிலங்களையும் தாண்டி இன்னைக்கு வங்கம், மேற்கு வங்கத்தில் இருந்து பிரதிநிதிகள், பஞ்சாப்ல இருந்து பிரதிநிதிகள்னு ஒரு மிகப்பெரிய மாற்றம், அரசியல் மாற்றம் இன்னைக்கு நடந்திருக்குது. இது பாஜக எதிர்பாராத ஒன்று, நாமும் எதிர்பாராத ஒன்றுதான். இந்த அளவுக்கு இப்படி வரவேற்பு கிடைக்கும், இந்த அளவுக்கு எல்லோரும் சென்னையில் முகாமிட்டு சென்னை இன்னைக்கு ஒரு மையமாக மாறி இருக்கிறது. அகில இந்திய அளவில் அரசியல் காய்களை நகர்த்துவதற்கான மையமாக சென்னை மாறி இருக்கிறது. ஏற்கனவே பாஜக எதிர்நிலையில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தின் அடிப்படையில் ஒன்றிணைந்த மாநிலம், வெற்றி ஈட்டிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியால எங்கேயுமே அது இந்த அளவுக்கு சாத்தியப்படல, அல்லது இப்ப கடந்த ஓரிரு தேர்தல்கள்ல சாத்தியப்பட்டது. ஆனா 2019 தேர்தலிலேயே மோடி எதிர்ப்பை, பாஜக எதிர்ப்பை முன்னிட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று திரண்டு வெற்றி பெற முடியும், முழுமையாக வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்த மாநிலம் தமிழ்நாடு. 2021 நிரூபித்த மாநிலம் தமிழ்நாடு. 2024 நிரூபித்த மாநிலம் தமிழ்நாடு. பாஜக எதிர்கட்சிகள் ஓரணியில் திரண்டு நின்று தொடர்ந்து பயணிக்க முடியும் என்பதையும் நிரூபித்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. எந்த மாநிலத்திலையும் எதிர்கட்சிகள் ஒன்று திரண்டு ஒரு தேர்தல நிப்பாங்க. ஒரு தேர்தல நிக்கிறதுக்கு மிகப்பெரிய சவால். ஒரு தேர்தல் முடிஞ்சோன்னா அடுத்த தேர்தலுக்கு கூட அவங்க தொடர்ச்சியாக அந்த அணியை கொண்டு போக முடியாம சிதறி போயிட்டாங்க. அகில இந்திய அளவுல இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை அப்படித்தான். பல்வேறு மாநிலங்கள்ல இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை அப்படித்தான். ஆனா தமிழ்நாடு விதிவிலக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒன்றிணைந்த புள்ளியில் இருந்து ஒரு புள்ளிக்கமா கூட மாறாம அதே கொள்கை கோட்பாட்டோடு பயணிக்கிற கூட்டணியாக இருக்கிறது. கடந்த தேர்தல்களில் இந்த அணியில் இடம்பெறாத கட்சிகள் கூட புதிதாக இந்த அணியில் இடம்பெறக்கூடியதை பார்க்கிறோம். 2019 மக்கள் நீதி மையம் கிடையாது. 2021 இந்த கூட்டணியில மக்கள் நீதி மையம் கிடையாது. ஆனா 2024 தேர்தலில் மக்கள் நீதி மையம் இணைகிறாங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட வாக்கு விழுக்காட்டை நிரூபித்த கட்சி, 4 விழுக்காடு வாக்கு எடுத்த கட்சி. அது போல இன்னைக்கு தேமுதிக தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியாக செயல்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி இன்றைக்கு நம்ம அணியை நோக்கி வரக்கூடிய சமிஞ்சைகள் தெரிகிறத பாக்குறோம். அப்போ இந்த அணி வலுப்பெறுது. இது தமிழ்நாட்டுல மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. இப்போ எல்லாவற்றுக்கும் எப்படி தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருந்ததோ, இந்தி திணிப்பை எதிர்த்து வழிகாட்டியது, 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வழிகாட்டியது, பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை என்று வழிகாட்டியது, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டத்தின் மூலம் வழிகாட்டியது, ஒவ்வொன்றிலும் சாதி மறுப்பு திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்து வழிகாட்டியது, கல்வியில 50 விழுக்காட்டுக்கு மேல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று அந்த உயர்கல்வி படிப்போர் விழுக்காட்டை எட்டி வழிகாட்டியது, காலை உணவு திட்டத்தின் மூலம் வழிகாட்டியது, மதிய உணவு திட்டத்தின் மூலம் வழிகாட்டியது. எத்தனை புரட்சிகரமான அம்சங்களோடு இந்தியாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற தமிழ்நாடு இந்த தொகுதி மறுவரையறை விஷயத்திலும் இன்னைக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டி இருக்கிறது. தமிழ்நாட்டின் குரலை ஏற்றுக்கொண்டு, தமிழ்நாட்டின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இதற்கு
செவிமடுத்து வந்து நம்மை சிறப்பித்திருக்கிறார்கள் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாப் என்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். பல்வேறு மாநிலங்களில் இருந்து, ஆந்திராவில் இருந்து கூட இன்னைக்கு குரல் வலுத்திருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டி இது தொடர்பாக கடிதம் எழுதியிருக்கிறார் பிரதமருக்கு, குடியரசுத் தலைவருக்கெல்லாம். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் இன்னைக்கு வந்திருக்குது. இது பாஜக முற்றிலும் எதிர்பார்க்காத ஒன்று. ஆடி போய் இருக்கிறது பாஜக, ஆடி போய் இருக்கிறார் மோடி என்பதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. இதுல முதலமைச்சர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாம அதிகாரமற்றவர்களாக மாறிவிடுவோம். அதிகாரமற்றவர்களாக மாறிவிடுவோம் என்பது அது பல செய்திகளை உள்ளடக்கி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே மாநிலங்களுக்கான அதிகாரம் என்னாச்சுன்னு பார்க்கணும். இப்போ கல்வி மாநில பட்டியல்ல இருந்தது, இன்னைக்கு அது ஒத்திசைவு பட்டியல், பொது பட்டியல்னு கொண்டு போய் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டது மாதிரி அதை மாத்திட்டாங்க. நீட் தேர்வு அதற்கு சான்றா இருக்கு, புதிய கல்விக் கொள்கை அதுக்கு சான்றா இருக்கு. அவங்க சொல்றதுதான் கேட்கணுங்கிறாங்க, இல்லைன்னா நிதியை நிறுத்துறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய அநீதி. அப்ப மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியல் என்கிற பெயரில் ஒன்றிய பட்டியலுக்கு போயிடுச்சு. சரியா? அது போக பொது விநியோக திட்டம், நியாய விலை கடைகள்னு உருவாக்கி மக்களுக்கு எளிய விலையில் பொருட்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு புரட்சிகரமான திட்டம், அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் முழுக்க முழுக்க இருந்த ஒன்று. இன்னைக்கு அதை என்ன பண்ணிட்டாங்க, ஒரே நாடு ஒரே காடு அப்படின்னு ரேஷன் கார்டை கூட அவர்கள் தீர்மானிக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. பல விஷயங்களை பார்க்கிறோம். சட்டம் ஒழுங்கு மாநில காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒன்று, இன்னைக்கு என்ஐஏன்னு ஒண்ணு தொடங்கி ஒரு கொலை நடந்தால் கூட, ஒரு மாநிலத்துக்குள் ஒரு கொலை நடந்தால் கூட அதை விசாரிக்கிறதுக்கு என்ஐஏ வருது. எல்லா இடமும் என்ஐஏ கேம்ப் ஆபீஸ் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இன்னைக்கு என்ஐஏ ஆபீஸ் செயல்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். எத்தனை விஷயங்களை சொல்றது. அப்போ மாநிலத்துக்குன்னு தனியா சட்டமன்றம் இருக்கு, மாநிலத்துக்குன்னு தனியா தேர்தல் நடந்தாதான் மாநில உரிமைகள் பேசப்படும், மாநிலத்துக்கான வாக்குறுதிகள் விவாதிக்கப்படும், மாநில பிரச்சனைகள் முன்னிறுத்தப்படும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி ரெண்டையும் சமன் பண்ணி, நாடாளுமன்ற தேர்தலை பற்றிய விவாதம், யார் பிரதமர் என்பதை பற்றிய விவாதம், எந்த கட்சி இந்தியாவை ஆள வேண்டும் என்பதை பற்றிய விவாதம் நடக்கக்கூடிய அந்த பெரும் விவாதம் நடக்கக்கூடிய சூழல்ல சட்டமன்ற தேர்தலை சேர்த்து நடத்தி சட்டமன்ற தேர்தலை பற்றிய பேசுபொருளே இல்லாமல் ஆக்குகிற ஒரு முயற்சியை இன்னைக்கு கைகொள்றாங்க. அது போல நாடாளுமன்றங்களுக்கு என்ன அதிகாரம் உண்டு அது சட்டமன்றங்களுக்கும் உண்டு. அதுதான் சட்டம். பல வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் திரும்ப திரும்ப அதை உணர்த்திக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்க, சட்டமன்றங்கள்ல இயற்றக்கூடிய தீர்மானங்களுக்கு மதிப்பளிக்கிறது இல்ல, சட்டமன்றங்கள்ல இயற்ற சட்ட மசோதாக்களுக்கு மதிப்பளிக்கிறது இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்போ முழுக்க முழுக்க சட்டமன்றத்தை சிதைப்பது, மாநில உரிமையை பறிப்பது என்று ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. நீங்க மின்சாரம் என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒன்று. தமிழ்நாடு மின்சார வாரியம் டிஎன்இபின்னு ஒண்ணு உருவாக்கி வச்சு நாம அதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா உதயமின் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து இன்னைக்கு மின்சாரம் தொடர்பான விஷயங்கள்ல விலை நிர்ணயம் உட்பட பல விஷயங்கள்ல அவங்க தலையிடுறாங்க, பாக்குறோம். அந்த உரிமையும் பறிச்சுட்டாங்க. வரி வசூல் உரிமை முழுக்க முழுக்க மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. ஏன்னா மாநிலம் தான் நிர்வகிக்குது. ஒரு மாநிலத்தை நிர்வகிப்பது ஒன்றிய அரசா மாநில அரசா? மாநில அரசு. அப்ப நிர்வாகம் செய்யக்கூடியவங்களுக்கு தான் அதனுடைய சுமை தெரியும், அதனுடைய பிரச்சனை தெரியும், அதனுடைய வலி தெரியும். அப்போ மாநில அரசுக்கு ஒரு கட்டற்ற வருவாய் இருந்தால் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும், மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து கொடுக்க முடியும், சாலை போட முடியும், எல்லாவற்றையும் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை சுமந்திருக்கிற மாநில அரசு வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றிருந்தால் மட்டும்தான் அதையெல்லாம் ஈடுகட்ட முடியும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, ஜிஎஸ்டின்னு வரி வசூலை முழுக்க அவங்க ஒருமுகப்படுத்தி அங்க கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு மாநிலம் ஒன்றியத்திடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. பேரிடர் நிவாரண நிதி உட்பட, கல்விக்கான நிதி உட்பட ஒவ்வொன்றுக்கும் ஒன்றிய அரசு கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ஒன்றிய அரசு அவங்க கொள்கையை ஒண்ணு நிர்ணயம் பண்ணிட்டு இதை நீ ஏத்துக்கிட்டா தருவேன் அப்படின்னு மிரட்டக்கூடிய நிலைமை ஏன் உருவாகுதுன்னா, வரி வசூல் உரிமை என்பது அவர்கள் பக்கம் போய்விட்டதுனால. அப்போ ஒவ்வொன்னா பாருங்க, இதெல்லாம் ஒன்றிய அரசிடம் இருந்த உரிமைகள் கிடையாது. நான் இப்ப பட்டியல் போட்டதெல்லாம் மாநில அரசிடம் இருந்த உரிமைகள். ஒவ்வொன்றாக ஒன்றிய அரசு பிடுங்கிக் கொண்டது, வழிப்பறி செய்து கொண்டது. இப்படிப்பட்ட நிலைமையை ஏற்கனவே நாம அதிகாரமற்றவர்களாக மாறி இருக்கிற சூழல்ல இந்த ஒரே ஒரு எஞ்சிய அதிகாரம் என்னன்னா நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் தான். நாடாளுமன்றத்துல போய் நம்முடைய பிரச்சனைகளை பேசுறது, அவங்க செய்யறாங்களோ செய்யலையோ, அவங்க செய்யலைங்கிறதையாவது உறக்க சொல்லி எக்ஸ்போஸ் பண்றது, அதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுறதுன்னு ஒரு வாய்ப்பு நம்ம கையில இருக்கு. அந்த வாய்ப்பையும் பறிக்கிற, அல்லது ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது தென் மாநிலங்களுக்கு உடன்பாடில்லாத சட்டத்தை கொண்டு வரும்போது அதில் முரண்பட்டு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு நம்முடைய பிரதிநிதித்துவம் ஒரு வாய்ப்பா இருந்துச்சு.
இப்ப என்ன பண்றாங்க, நாடாளுமன்றத்துல இருக்கைகளை கூட்டி வச்சுட்டு, புதிய நாடாளுமன்றத்தை கட்டி வச்சுட்டு, அந்த வட மாநிலங்களுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில பிரதிநிதித்துவத்தை கூட்டுகிற, இரட்டை மடங்காக்குகிற ஒரு முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இனி தென் மாநிலங்கள்ல இருந்து பிரதிநிதிகள் அந்த விழுக்காட்டுக்கு ஏற்ப போகாம என்ன ஆயிடும்னா, தென் மாநிலத்தினுடைய கருத்தையே கேட்க வேண்டியதில்லை, தென் மாநிலங்களினுடைய எதிர்ப்பை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களே ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க, அவங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் அவங்களே நிறைவேற்றிட்டு போயிருவாங்க. அப்போ இந்த நாட்டை வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள்னு 2 கூறாக பிரித்து அவர்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த நாட்டுக்குமான அதிகாரத்தை முடிவு செய்கிற ஒரு எதேச்சதிகார, ஆபத்தான, மிக மிக ஜனநாயக படுகொலை செய்கிற ஒரு காட்சியை நோக்கி இந்த நாடு போய்கிட்டு இருக்கு. இதை எப்படி அனுமதிக்க முடியும்? கேட்டா என்ன சொல்றாங்க, இது தேவையில்லாத நாடகம், நாங்க அப்படி ஒண்ணு சொல்லவே இல்லையே. சரி, 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி ஆகணுமா வேண்டாமா? ஆகணும், நடத்தி ஆகணும். சரி, நடத்திட்டு என்ன பண்ணுவீங்க? தொகுதி மறுவரை எந்த அடிப்படையில செய்ய போறீங்க? மக்கள் தொகை அடிப்படையில் செய்வதுதான் இன்றைக்கு ஒன்றிய அரசு வைத்திருக்கிற திட்டம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற மக்களவை தொகுதி வரையறை செய்யப்பட்டால் என்ன நடக்கும்? மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கன்னு நமக்கு சொன்னது ஒன்றிய அரசு தான், ஒட்டுமொத்த நாட்டுக்கும் சொன்னது. ஒட்டுமொத்த நாடு அதை கடைபிடிக்கல, குறிப்பாக வட மாநிலங்கள் அதை கடைபிடிக்கல. ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலை கடைபிடிக்காத மாநிலங்கள் வட மாநிலங்கள். ஒன்றிய அரசின் வழிகாட்டுதலை கடைபிடித்து அந்த திட்டத்தை, மக்கள் தொகை கட்டுப்பாடு என்கிற அந்த திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி ஒன்றிய அரசினுடைய அந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு. இப்போ ஒன்றிய அரசு இந்த மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறைன்னு போனா என்ன ஆகும்? மக்கள் தொகை கட்டுப்படுத்தாம இருக்கக்கூடிய, மக்கள் தொகை பெருக்கி வைத்திருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் அப்படின்னா அவர்களுக்கு எண்ணிக்கை கூடும். நமக்கு ஒன்றிய அரசின் பேச்சை கேட்ட நமக்கு தண்டனை விதிக்கிற முகமாக அவங்க பரிசு நமக்கு தரணும். சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க, மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நீங்க சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க, எங்க சொல்ல கேட்டிருக்கீங்க, எங்க கருத்தை கேட்டிருக்கீங்க, நல்ல விஷயத்துல கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நமக்கு பரிசு தர வேண்டும். ஆனால் மாறாக தண்டனை தரக்கூடிய வகையில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறைன்னு சொல்றாங்க. என்ன ஆகும்? நம்முடைய பிரதிநிதித்துவம் என்ன ஆகும்? நீங்க சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே காங்கிரஸ் பீரியட்ல காங்கிரஸ் ஆட்சி சொன்னது. பாஜக எந்த சூழலிலும் இது போன்று சொல்லவே இல்லை, இதனால பாதிப்பே வராதுன்னு அண்ணாமலை சொல்றாரு. இது ஒரு திமுகவுடைய நாடகம்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, இப்போ மாநில உரிமைகளை திமுக தொடர்ச்சியாக விட்டு கொடுத்து கொண்டிருக்கு. இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டாவது மாநில உரிமைகளாவது பேசுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு போராட்டம் நடத்தி அவருக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாரு. 8 தொகுதிகள் குறைய நேரிடும்னு முதலமைச்சர் ஒரு அணுகுண்ட தூக்கி போட்ட உடனே அமித்ஷா வந்து ரியாக்ட் பண்ணார். என்ன சொன்னாரு? குறையாது அப்படின்னு சொன்னார். குறையாதுன்னு சொன்னாரே தவிர வட மாநிலங்களுக்கு கூடாதுன்னு சொன்னாரா? இருக்கிறது படியேதான் இருக்கும், அல்லது எண்ணிக்கையை கூட்டினால் எல்லோருக்கும் ஏற்கனவே இருக்கிற அந்த விழுக்காடு என்னவோ அந்த விழுக்காடு அப்படியே கூடும் அப்படின்னு சொன்னாரா? சொல்லல. அங்கதானே நமக்கு வந்து இதுல நம்முடைய சந்தேகம் வந்து வலுக்குது. நாம முன்னெடுத்த குரல் வந்து நியாயமானதுங்கிறது அமித்ஷா வாயாலேயே வந்துருச்சுல்ல. வட மாநிலங்களுக்கு கூடாது, அவங்களுக்கு 10 கூடுனா உங்களுக்கு 10 கூடும், அவங்களுக்கு என்ன விழுக்காட்டுல கூட்டுறோமோ அதே விழுக்காட்டுல உங்களுக்கும் கூட்டுவோம், அல்லது உங்களுக்கு குறைச்சா அதே விழுக்காடு மற்ற மாநிலங்களுக்கும் குறைப்போம் அப்படின்னு சொன்னா அது லாஜிக். ஆனா நமக்கு கூடாது, அவங்களுக்கும் கூடாதுன்னு சொன்னாரா? நமக்கு குறையாது, அவங்களுக்கு கூடாதுன்னு சொன்னாரா? அவங்களுக்கு கூடும், நமக்கு அப்படி இருக்கிறது இருக்கும்னாலும் அது நமக்கு அநீதி தானே. நமக்கு 40 இருக்கும், 39 இருக்கும், அவங்களுக்கு 80 160 ஆயிடுச்சுன்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கு உகந்ததா? அது ஆந்திராவுக்கு உகந்ததா? அது கர்நாடகாவுக்கு உகந்ததா? அது கேரளாவுக்கு உகந்ததா? அது தெலுங்கானாவுக்கு உகந்ததா? அது பஞ்சாபுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் உகந்ததா? பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் அவர்கள் வந்து எண்ணிக்கை கூட்டினால் மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் என்ன ஆகும்? அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் செய்ய மாட்டோம்னு அமித்ஷா எங்கேயா சொல்லியிருக்காரா? நீங்க வந்து இல்லாத ஒன்றை சொல்கிறீர்கள். 39 32 ஆக்கிடுவோம், 31 ஆக்கிடுவோம்னு பொய் சொல்றீங்க. அப்படி எல்லாம் குறைக்க மாட்டோம்னு தான் சொல்றாரே தவிர வட மாநிலங்களுக்கு கூட்ட மாட்டோம்னு அவர் சொல்லல. அப்ப வட மாநிலங்களுக்கு கூட்டினால் வரக்கூடிய ஆபத்தை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீ கூட்டினா விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் கூட்டு, மக்கள் தொகை அடிப்படையில் கூட்டாத. விகிதாச்சாரத்தின் அடிப்படையில கூட்டினா அவங்களுக்கு என்ன கூட்டுறாங்களோ அதே விகிதாச்சாரத்தின் அடிப்படையில நமக்கும் கூட்டுவாங்க, பிரச்சனை கிடையாது. சமநிலை கடைபிடிக்கப்படும். நாம சமநிலை கடைபிடிங்கன்னு தான் சொல்றோம். அவங்களுக்கு செய்யாதீங்க எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லல.
அல்லது எங்களுக்கு செய்யுங்க, எங்களுக்கு செய்யாதீங்க, அவங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்ல. அப்படி நம்ம மாத்தி மாத்தி பேசல. யாருக்கு செய்தாலும் சமமா பாருங்க. ஒரே அளவுகோல் படி பண்ணுங்க. ஏற்கனவே அப்படித்தான் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் தொகை விழுக்காட்டின் அடிப்படையில் செய்ய முடியாது என்பதனால்தான் அந்த விகிதாச்சார அடிப்படையில் செய்யுங்கன்னு சொல்றோம், செய்யக்கூடாது, மக்கள் தொகை அடிப்படையில் செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். இதுல அண்ணாமலை காமெடி பண்ணிட்டு என்ன இருக்காருன்னா, மாநில உரிமைகள் எல்லாம் பறிபோதான். மாநில உரிமைகள் பறிபோதுன்னா பறிக்கிறது யாருங்க? கர்நாடகா மேகதாது அணை, கேரளா முல்லை பெரியாறு அணை, கழிவுகளை கொட்டுறாங்க, இது போன்ற மாநில உரிமைகளை பேசாம அவங்கள கூட்டி வச்சு மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாருங்கிறாரு. 2 மாநிலங்களுக்கும் இடையிலான பிரச்சனை என்பது இன்னைக்கு திமுக ஆட்சி வந்த பிறகு முளைத்த பிரச்சனையா? அது காலமாக இருக்கிற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். 2 பேர் பக்கத்துல இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண் வரத்தான் செய்யும். நட்பும் இருக்குது, முரணும் இருக்குது. நட்பான விஷயங்கள்ல கைகுலுக்கிறோம், முரண்பாடான விஷயங்கள்ல போராடுறோம். அப்ப 2 மாநிலங்கள் என்பது சைனால இல்லல்ல, ஜப்பான்ல இல்லல்ல, கர்நாடகா தமிழ்நாடு, கேரளா தமிழ்நாடு, தெலுங்கானா தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலங்கள் ஜப்பான்ல இருக்குதா, சைனால இருக்குதா, எங்க இருக்குது? தெலுங்கானாவும் தமிழ்நாடும், கர்நாடகாவும் தமிழ்நாடு, கேரளாவும் தமிழ்நாடு எங்க இருக்குது? எந்த நாட்டுல இருக்கு? இந்தியால தானே இருக்கு. அப்ப இந்தியாவின் 2 மாநிலங்கள் ஒன்றுக்கொண்டு முரண்பட்டுக் கொள்கின்றன என்றால் அந்த முரண்பாட்டில் தலையிட்டு தீர்வு தர வேண்டியது யாரு? 2 பேருக்குள்ள முரண்பாடுங்க. 2 பேருமே பேசி அதை சரி பண்ணிட முடியுமா? பேசி சரி பண்ணிட முடியும்னா தான் பேசி சரி பண்ணிருப்போமே. எத்தனை பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது. காவிரி நீர் பிரச்சனையில 2 மாநிலங்களுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடக்கலையா? முல்லை பெரியார் விஷயத்துல 2 மாநிலங்களுக்கு இடையில பேச்சுவார்த்தை நடக்கலையா? எந்த பிரச்சனையில் 2 மாநிலங்களும் கூடி பேசாமல் இருக்கிறார்கள்? எல்லாரும் பேசியிருக்காங்க. பேசியும் தீர்வு வரவில்லை என்றால் அந்த இடத்துல தலையிட்டு தீர்வை தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? சைனா பிரதமர்கிட்ட இருக்கு, ஜப்பான் பிரதமர்கிட்ட இருக்கா, பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட இருக்கா, யார்கிட்ட இருக்கு? 2 மாநிலங்களுக்கு இடையில் பிரச்சனை தீராமல் இருக்கிறது, அவர்கள் பேசியும் தீராமல் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் பொறுப்பு யாருக்கு? தீர்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? 2 பேருக்கும் பொதுவானது யார் அந்த இடத்துல? 2 பேருக்கும் பொதுவானது சைனா இல்ல, 2 பேருக்கும் பொதுவானது பாகிஸ்தான் இல்ல, 2 பேருக்கும் பொதுவானது சவுதி அரேபியா இல்ல, 2 பேருக்கும் பொதுவானது ஜப்பான் இல்ல, 2 பேருக்கும் பொதுவானது இந்திய ஒன்றிய அரசு, மோடி, பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர், 2 பேருக்கும் பொதுவானவர். கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொதுவானவர். அப்ப தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் இடையில் பேசியும் தீராத பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் பேசி தீர்வு ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசினுடையது. அப்ப அண்ணாமலை மல்லாக்கப்படுத்திட்டு எச்சி துப்புறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரு கட்சியை தான் விமர்சிக்கிறார். அவங்க ஆட்சி தான் ஒன்றியத்துல இருக்கு. அப்போ பிரச்சனையை 2 மாநிலங்களுக்கும் இடையில் தீர்த்து தர வேண்டியவர்கள் வாக்கு வங்கியின் அடிப்படையில் அவர்கள் வலுவான இடங்கள்ல உள்ள ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதன் மூலம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள். கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான பிரச்சனையில, குறிப்பா காவிரி நீர் பிரச்சனையில ஒன்றிய அரசு என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கு? கர்நாடகா சார்பான நிலைப்பாட்டை தான் பிஜேபி அரசு எடுத்திருக்குது பல முறை. ஏன்? அவங்களுக்கு அங்க ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது, ஏற்கனவே ஆண்டு இருக்காங்க, மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் இருக்கு. அதனால இப்படி நம்ம பார்க்கிறோம். இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களைத்தான் சுய பரிசோதனை செய்யணும். அண்ணாமலை மோடியை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விய முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி கேட்கிறது வியப்பா இருக்கு. அது ஒரு லாஜிக் இல்லாத கேள்வி. 2 மாநிலங்களுக்கும் இடையிலான பிரச்சனைகள் என்பதில் தீர்வு தர வேண்டியது ஒன்றிய அரசு. ஒவ்வொரு மாநிலத்துக்குமான பிரச்சனையிலும் தீர்வு தர வேண்டியது ஒன்றிய அரசு தான். இன்னைக்கு பேரிடர் நிவாரண நிதி கேட்கிறோம். கேரளாட்ட இப்ப கேட்க முடியும்? யார்கிட்ட கேட்கணும்? டீலிமிட்டேஷன் யார்கிட்ட கேட்க முடியும்? கேரளாட்ட இப்ப கேட்க முடியும்? ஒன்றிய அரசு தான் கேட்க முடியும். சாதிவாரி கணக்கெடுப்பு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஒன்றிய அரசு தான் கேட்க முடியும். அப்போ எல்லாமே ஒன்றிய அரசு தொடர்பான விஷயம். ஒன்றிய அரசினுடைய வஞ்சகத்தை கண்டித்து தென் மாநிலங்கள் ஒருங்கிணைந்து விட்டன என்பதுதான் பாஜகவிற்கு அடி வயிற்றை கலக்கி இருக்கிறது இன்னைக்கு. அதனால அண்ணாமலை என்ன பண்ணணும்னு தெரியாம அதை திசை திருப்பும் வகையில ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாரு. அண்ணாமலை நடத்துகிற எல்லா போராட்டமும் காமெடி போராட்டம்னு தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க, சிரிப்பா சிரிக்கிறாங்க. அதனால இதை பற்றி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் முன்னெடுத்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. தொடக்க புள்ளியிலேயே சிக்ஸர் அடிச்சிருக்காரு. அதனால இது மிகப்பெரிய சக்சஸ். அடுத்தடுத்து கூட்டங்கள் கூட போகுது. இதுல ரொம்ப முக்கியமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்கள் தலைவர் இன்னைக்கு முன்வைத்திருக்கிற கருத்து என்னன்னா, இதை போல இந்த மூவ்மெண்டை இப்படியே விட்டுறாம டீலிமிட்டேஷன், ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பதோடு இதை விட்டு விடாமல் அடுத்து இதை நம்ம எந்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னா மாநில பட்டியலுக்கே கல்வி என்பதை நோக்கி இதை கொண்டு போனோம். கல்வி உரிமையை
மாநிலங்களுக்கே முழுமையா அதை பெறுவதற்கான மூவ்மெண்டா இதை முன்னெடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அருமையான கருத்து. முதலமைச்சர் இதை பரிசீலித்து இதற்கு அடுத்து அந்த மூவ்மெண்ட் எடுக்கணும். எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கணும். கல்வி நம்ம பட்டியல்ல தானே இருந்துச்சு, அது நெருக்கடி நிலையை பயன்படுத்தி தான் அங்க போச்சு பொதுப்பட்டியலுக்கு. இப்ப பொதுப்பட்டியலையாவது அது இருக்கா, இன்னைக்கு முழுக்க முழுக்க அது ஒன்றிய பட்டியலுக்கு போயிருச்சே அப்படிங்கிற ஒரு விவாதத்தை, ஒரு உரையாடலை மாநிலங்களோடு நடத்தி, அதற்காக இப்ப வேற ஒரு இடத்துல கூட கூட்டத்தை கூடலாம், சென்னையில தான் போடணும்னு இல்ல, இதற்காக ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஏன் பஞ்சாப்லயோ மேற்குவங்க கல்கத்தாலயோ எங்க வேண்டாலும் ஒரு கூட்டத்தை போட்டு, கேரளாலயோ எங்கேயாவது ஒரு கூட்டத்தை இதற்காக இது ஒருங்கிணைக்கணும். போட்டு எந்த அளவுக்கு மாநில பட்டியலில் இருந்த கல்வியினுடைய உரிமைகள் ஒவ்வொன்றா ஒன்றியத்துக்கு போயிருக்கு, இது நம்முடைய உரிமையை பறிக்கிறது அல்லவா அப்படிங்கிற உரையாடலை நடத்தி இது போல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒன்றிய அரசுக்கு அதற்கும் நெருக்கடி கொடுப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் நினைத்தால் முடியும். அதை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.